தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகர் விஜய் அண்ணா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு சினிமா துறையில உச்சத்துல இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான். தொடர்ந்து சன் பிக்சர்ஸ்ல படம் பண்ணிட்டு இருந்த விஜய் அவர்கள் சுறா வேட்டைக்காரன் பண்ணதுக்கு அப்புறம் காவலன் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த காவலன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப வந்துட்டு டிஎம்கேக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால வேலாயுதம் படத்துல வந்து நடிக்கிறப்போ டிஎம்கே தாக்கி 2-3 டைலாக் பேசியிருப்பார். 2011 டிஎம்கே ரூலிங் முடிகிறப்போ கரெக்டா வேலாயுதம் படம் வந்து 2011 வந்து ரிலீஸ் ஆகிறப்போ ஏடிஎம்கே சப்போர்ட்டா பேசுறதுனால எஸ்.ஏ. சந்திரசேகரன் அதாவது விஜய் அவங்க அப்பா அவர்கள் வந்து 15 சீட் வந்து ஏடிஎம்கே பொதுச் செயலர் ஜெயலலிதா அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. பட் அதோட வாய்ப்பு வந்து நிராகரிக்கப்பட்டதுனால அனில் மாதிரி நாங்க வந்து அவருடைய வெற்றிக்கு நாங்க உதவி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு. அதனால வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஈகோ டச் பண்ண மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் தலைவா படம் எடுத்தாங்க. அந்த தலைவா படம் எடுக்கிறப்ப கீழே டைம் டு லீட்னு டைட்டில் கார்டுல போட்டுருப்பாங்க. அந்த டைட்டில் கார்டுல அந்த பேரை ரிமூவ் பண்ணா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரிமூவ் பண்ணாரு. பட் எவ்வளவோ வாட்டி விஜய் அவர்கள் வந்து அம்மையார் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டாரு, கிடைக்கவே இல்லை. ஏன் கோடநாடுல கூட போய் வெயிட் பண்ணி பார்த்தாரு, அப்ப கூட கிடைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த கத்தி படத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பாலிஸ்டா வந்து தாக்கி பேசியிருப்பாரு. புலி படம் ரிலீஸ் ஆகிறப்போ விஜய் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரைட் வருது 5 கோடி ரூபாய் வந்துட்டு விஜய் அவர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாங்க. அதுவே பயங்கரமான நெருக்கடி ஆளாயிட்டார். 2014 நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்திருக்கப்போ நரேந்திர